எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிரெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இது சாதாரண பிரெட் இல்லைங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் பிரெட். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாக்லேட் பிரெட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணும்போது எல்லா இன்க்ரீடியன்ஸும் சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் மைதா எடுத்திருக்கேன், 1/2 கப் கொக்கோ பவுடர், 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து சலிச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பவுலில் நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 3/4 கப் சர்க்கரை சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 கப் உருக்கின வெண்ணெய் ஊற்றுங்க. நான் உப்பு இல்லாத வெண்ணெய் உருக்கி ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 2 முட்டையை உடச்சி ஊற்றுங்க. முட்டை வேண்டாம்னா நீங்கள் பால் இல்லைன்னா தயிர் கூட சேர்த்துக்கலாம். விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து 3/4 கப் கொதிக்க வச்சு ஆற வச்ச பாலை ஊற்றுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிக்சரை மாவில் சேருங்க. ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் விஸ்க் பதிலாக ஸ்பேச்சுலா வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, மாவு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நான் 1 கப் சாக்லேட் கேரட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் 3/4 கப் மட்டும் ஆட் பண்ணுறேன். மீதி நம்ம கார்னிஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட் கேரட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேரட்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு சாக்லேட் சிப்ஸ் கிடைக்கலனா நீங்கள் ரெகுலர் சாக்லேட் கூட நீங்கள் நறுக்கி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நட்ஸ் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். நல்லா மிக்ஸ் ஆனதும் எடுத்து தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் லோஃப் டின்ல எல்லா பக்கமும் வெண்ணெயை தடவுங்க. அடுத்து ரெடி பண்ண மாவை டின்ல ஊற்றுங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு லைட்டாக டேப் பண்ணிங்கன்னா ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் கூட அது ரிலீஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் மேலே கொஞ்சம் சாக்லேட் கேரட்ஸ் தூவுங்க. அவனை 180 டிகிரியில் 15 நிமிஷத்துக்கு சூடு பண்ணுங்க. அவன் சூடானதும் 180 டிகிரியில் 50 நிமிஷத்துக்கு பேக் பண்ணுங்க. 50 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட சாக்லேட் பிரெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறுனதும் டின்ல இருந்து எடுத்துட்டு நல்ல ஸ்லைஸை கட் பண்ணுங்க. இதை நீங்கள் நல்ல கோல்ட் இல்லைனா சூடான பால் இல்லைனா டீ காஃபி கூட சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இது ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. சாக்லேட்ஸ் பிடிக்கும்னு சொல்றவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி. அட்டகாசமான சூப்பரான சாக்லேட் பிரெட் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருக்குது. டேஸ்ட் சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.